ஹாய் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமா சேர்த்து ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துட்டு, அதில ஆயில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரவை ஹீட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கிறேன். கையில் நம்ம ரவையை எடுத்தோம்னா பயங்கர ஹீட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு, கடுகு, கடலைப்பருப்பு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கலர் மாறினதும் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து தனித்தனியாக கட் பண்ணல, சும்மா இடையில அப்படியே லைட்டாக கட் பண்ணி அப்படியே முழுசாக தான் வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் சேர்ப்பாங்க. நான் ஒரு டைம் சேர்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம், நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காய், வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து அதிகமாக வதங்க தேவையில்லை. ஒரு பாதி வதங்கினா போதும். லாஸ்ட்டாக வந்து தக்காளி சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 வதக்கு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கறனால வந்து நான் 2.5 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு உதிரியாக வேணும்னா 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா 3 டம்ளர் கொஞ்சம் வந்து லூஸாக வேணும் அப்படின்னா 3 டம்ளர் வந்து ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். உப்பு லைட்டாக செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். இந்த டைமில் வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி விழுந்துடக்கூடாது. ஃபுல்லாக ரவையை ஒரேதாக கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி விழுந்துடும். அதனால் வந்து ஒரு கையில் கொட்டிக்கிட்டே ஒரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை கொட்டினதுக்கப்புறம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும். நீங்கள் அடுப்பு கூட்டி வைக்கவே தேவையில்லை. ஒரு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். அப்படியே வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் தான் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாயிருச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் உதிரியாக பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும். கிச்சடினா கொஞ்சம் லூஸாக பண்ணணும். உங்களுக்கு லூஸாக வேணும்னா 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பு சிம்லே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், பச்சை மிளகாய் ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வந்து கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவினிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சட்னியே தேவையில்லை, தனியாக சாப்பிட்றலாம்.